பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். வரும் 22ஆம் தேதி முதல் திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியானது தொகுதி பங்கீட்டு குழுவை அறிவித்திருக்கிறது. அந்த கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன், பொதுச் செயலாளர் அபுபக்கர், பொருளாளர் ஷாஜகான், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அடங்கிய 5 பேர் கொண்ட இந்த தொகுதி பங்கீட்டு குழுவை நேற்றைய தினம் IUML செயற்குழு கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோடு தொடங்குவது வழக்கம். சில தேர்தல்களில் IUML தான் முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள். கடந்த தேர்தலையும் 3 தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக IUML திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில முதல் கட்சியாக தற்போது தொகுதி பங்கீட்டு குழுவை IUML அறிவித்திருக்கிறது. 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவிலையும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை முதலில் அழைத்து திமுக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற தகவலும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.